ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ வெல்கம் டு டிஆர்எம் விலாக்ஸ். வீடியோ போட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு ரீசன்லாம் நிறையா சொல்லலாம், பட் அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு சோம்பேறித்தனம், அதனால தான் வீடியோ எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறதா வீடியோவை எடுக்க போகிறோம். சரி வாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேவையான திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தக்காளி சாப்பாடு செய்கிறதான்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு. இங்கே எண்ணெய் ஊற்றிருக்கு. ஸோ இங்கே பட்டை சோம்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பு எரியுது. கொதித்து வரும்போது வெங்காயம் தக்காளி வதக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சு வந்துருச்சு. ஸோ அடுத்தது இதில் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெடிக்காதுடா, கடுகு போடல. ஆனால் ரொம்ப வெடிக்குது. நீ பத்திராத. ஸோ இப்போ ஆனியன் போட்டுக்கிறோம். பயப்படாத, கிட்ட வா. மேலே அடித்தா நான் மட்டும் அடி வாங்கணுமா? நீ வாங்க. ஸோ இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பெரிய மாஸ்டரா செஃப்பான்னு யாரும் கேட்டுறாதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. யூடியூப் பார்த்தேன். அப்புறம் நம்ம ட்ரெயினப் பண்ண ஒரு அண்ணா இருக்கார், அவர் தான் நம்ம ட்ரெயினப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போட்டு வதக்கணும். இப்போ அடுத்தது வெங்காயம் வதங்கிருச்சு, பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம தக்காளி போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் நம்ம பேஸ்ட்டாக போட போகிறோம். இல்லை இப்போ கட் பண்ணி வச்சுக்கிட்டா வதங்கினோடனே போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிறோம். இது ஆல்ரெடி கடையில் வாங்கிட்டு வந்த மிக்சிங் தான், நாங்களாக மேனுவலாக எதுவும் ரெடி பண்ணல. இதை வதக்கின வாட்டி புதினா கொத்தமல்லியை போடுறோம். இது பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி. ஸோ இது இப்போ தயார் நிலைமையில் இருக்குது. இப்போ அடுத்தது இது எல்லாம் தக்காளி சோறுன்னு யாரும் நினைச்சிடாங்க. இது உண்மையாலுமே சத்தியமாக சிக்கன் பிரியாணி. இப்போ பாருங்கள், சிக்கன் போடுவேன், எல்லாம் தக்காளி சோறுன்னு நினச்சிட போகிறாங்க. தண்ணி நிறையா இருக்கா? ஓகே. இது 1 கிலோ சிக்கன்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பிரியாணிக்கும் சைஸு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்கோ? கரெக்டாக தான் இருக்கா? சுரேஷ்குமார் இருந்தாங்க, இதை பிடிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி வணங்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கறி கொஞ்சம் வேக டைம் கொடுக்குறோம். ஸோ கொஞ்ச நேரம் கறி வேகட்டும். அதாவது யூடியூப்பில் வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டம்னு இங்கே உட்காந்து பேசியிருப்பேன். கறி அங்கே வெந்துட்டுருக்கு. அது ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு கிடைக்கிற ஆளுங்க அந்த அளவுக்கு தரமான ஆளுங்களாக இருக்காங்க. இவ்வளோ நேரம் இதுக்கு முன்னாடி ஒரு டேக்கு ஒன்று பேசினேன். ஆனால் என் கேமராமேன் வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு ரெக்கார்டு சேவ் கொடுக்காம சும்மா வீடியோ மட்டும் கேமரா வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்படி இது மாதிரி ஆளுங்க தான் என்னை சுற்றி இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே வீடியோவே வர மாட்டேங்குது. இன்னொன்று, யூடியூப் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட முடியாது. ஈஸி தானே, அப்படி எடுத்து போட்டுடலான்லாம் நினைக்காதீங்க. உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப எஃபர்ட் தேவைப்படுது. நாங்கள் வேறு ஒரு பிளான் போட்டோம், வால்பாறை, கோவை, குற்றாலம், அது இதுன்னு எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கும் காரணம் எங்கள் மக்கள் தான், என் கூட இருக்கிற ஆட்கள் தான். எங்களை மாதிரி ஒரு தரமான ஆளுங்களை அவங்க கூட வச்சுக்கிட்டா நீங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். ஸோ கூட இருக்கிறவங்களை பொறுத்து அவங்க வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முன்னுக்கு வருவீங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா கறி ஓரமாக வெந்துட்டுருக்கு. என் தலைவர் கறியை கிண்டிட்டு மட்டும்தான் இருக்காரு, வேறு ஒன்றும் பண்ணலை அவர். ஓ, கிண்டி காட்டுறியா? அவர் கிண்டி காட்டுறாராம், பார்த்துங்க தயவுசெய்து. அவர் காலையிலேருந்து பிளான் போட்டு அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார், அதுக்காக கிண்டி மட்டும் காட்டுறாரு. போதும், அதுக்கப்புறம் ஃப்ரேமில் வராது.
ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு மேலேயாவது ஒழுங்காக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் வாரம். இப்படி தான் போன வீடியோக்கும் சொன்னேன், அதுக்கு முன்னாடி வீடியோக்கும் அதான் சொன்னேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. கம்பெனி ரிசைன் பண்ணால் தான் வீடியோ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு என் தலைவர் ஃபஸ்ட்டு ரிசைன் பண்ணணும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்ச கறி 6 வேக்காடுக்கு வெந்துருச்சு. கடந்த ஒரு 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இன்னும் கறியில் லைட்டாக வேகட்டுன்னு இன்னும் எந்த மசாலாவும் போடாமல் இருக்கும். ஸோ இப்போ உப்பு போட போகிறோம் இங்கேருந்து. ஸோ லைட்டாக உரைக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எனக்கும் ஒன்றும் தெரியாது, அள்ளி தூவோம். எவ்வளோ போனால் என்ன. அடுத்து பிரியாணி மசாலா கலந்துக்கிறோம். ஓகேண்ணா, பக்காவாக போட்டுடலாம். பிரியாணி மசாலா ஏன் இவ்வளோ கொட்டுறேன்னு எல்லாம் பார்க்காதீங்க, மீன் பொரிக்கிற மாதிரி ஆகும். ஏன்னா இது வந்து சிக்கன் பிரியாணி, அதனால தான் சிக்கன் மசாலா நிறையா போடுறேன். இல்லைன்னா இது பிரியாணின்னு எங்களாலே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அது ஒரு மன உளைச்சல் இருக்குது. இப்போ தாங்க கலர் சேஞ்ச் ஆகுது, கறியோட கலரு. ஆஹா, அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்கான் தலைவருக்கு. அவன் விட்டா சாப்பிட்ருவான். திக்காக மிளகாத்தூள் ஆல்ரெடி நாங்கள் பச்சை மிளகா போட்டிருக்கோம். போதுமானு பாருண்ணா. வேற மல்லித்தூள், கொத்தமல்லி, கரம் மசாலா, ஏதாவது ஒரு மசாலா எடுங்க. இதுதான் கரம் மசாலா, எல்லாம் லைட்டாக. மற்றபடி புதினா அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ போட்டது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா லைட்டாக போட்டிருக்கோம், பிரியாணி மசாலா ஃபுல்லாக போட்டிருக்கோம், அப்புறம் மிளகாத்தூள் லைட்டாக. ஆல்ரெடி பச்சை மிளகா ஒரு 5-6 ஆட்டம் போட்டிருக்கோம் வதக்கும் போது. இப்போ கறி இன்னொரு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சா சுவையான டேஸ்டான தலப்பாக்கட்டு பிரியாணி, சேலம் RR பிரியாணி, வேறு ஹைதராபாத், வேறு ஆம்பூர் பிரியாணி, அவுட்ஸ்டாண்டிங்கில் இங்கே ஒரு பிரியாணி TRM Vlogs பிரியாணி ஒன்று ரெடியாக இருக்குது. மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறோம். அப்புறமா முக்கியமாக ஒன்று சொல்லணும், இது வந்து கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயசானவர், இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க, இவங்க யாரும் இது மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடாதீங்க. ஏன்னா அந்த பிரியாணியாக வருமா இல்லையானு எங்களுக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு நாங்களே கேர்ஃபுல்லாக தான் சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு தான் ஒரு பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தரமாக இறக்குறோம். வேர்ல்டுலே தி பெஸ்ட்டுன்ற அளவுக்கு ஒரு பிரியாணி இறக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். நான் தலைவரே கமெண்ட் கொடுங்க, பிரியாணி எப்படி இருக்கும். கிண்டு சொல்ற வேலை செய்யுமல்ல. பிரியாணி காலையில சாப்பிடல, அதுக்கு பேர் சாப்பாடா? என்ன தினேசனா, அதுக்கு பேர் சாப்பாடா? நம்ம சாப்பிட்டுட்டு பேரு நான் வந்து இப்படியே போகிற போக்க பார்த்தா நான் ஒரு செஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ பிரியாணி செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு பிரியாணி போடுற மசாலா போட்டு என்ன பிரியாணியோ அது தேவையான. இப்போ சிக்கன் மசாலா, சிக்கன் பிரியாணினா சிக்கனை போடணும், மட்டன் பிரியாணினா மட்டனை போடணும், காடை பிரியாணினா காடை வாங்கிட்டு வந்து கொட்டி அப்படி 4 கிண்டி தேவையான அளவுக்கு உப்பும் மிளகையும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, லைட்டாக அரிசி வந்து ஒரு 2 டம்ளர்னா 4 டம்ளர் டபுளாக தண்ணியை ஊற்றுறோம். குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டால் பிரியாணி ரெடி.
இது செய்கிறது ஏதோ பெரிய கம்ப சித்திரமாட்டோம். ஒரு பிரியாணி செஞ்சு போடுறதுக்குள்ளே 1008 குறை சொல்கிறீங்க வீட்டில் இருக்கிறீங்களாம். ஸோ அதனால் வீட்டில் இருக்கிறீங்களாம் ஓவராக பில்டப் போடுறதெல்லாம் விட்டு ஒழுங்காக நல்ல நல்ல டிஷ்ஷாக சமைக்க கற்றுக்குங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் இப்படி எலும்பு துளும்பமாக கிடக்க காரணம் வீட்டில் ஒழுங்காக சோறாக்கி போடாது தான். ஐயோ இது வேறு எங்கள் அம்மா பார்ப்பாங்க. சரி கொடுங்க பரவாயில்ல இருந்துட்டு போகுது. கனி இது உனக்கு இல்லை மற்றவங்களுக்கு சொல்கிறேன். ஐயோ எங்கள் அண்ணியும் பார்ப்பாங்க. இது என் குடும்பத்துக்கே இல்லை, எங்கள் வீட்டில் நல்லா தான் சோறு போடுறாங்க. அது இல்லாமல் நான் வீட்லேயும் இருக்கிறதில்ல, நான் கம்பெனிக்கு வந்துடுறேன். ஸோ நான் எனி டைம் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். எனக்கு சோறு போட இங்கே ஆள் இல்லை. அதனால் எனக்கு நானே போட்டுக்கிட்டது தான். எனக்கு நானே ஒழுங்காக சோறும் போட்டுக்கிறதில்ல. ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற பசங்களோட நிலமை அப்படி தான் இருக்குது. சோறு 3 வேளை கரெக்டாக கிடைக்கிறதில்ல, கிடைச்சாலும் சாப்பிட்றதில்ல. குடும்பத்துக்காக ஓடிட்டுருக்கோம் நாயா பேயா. அவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? ஹோட்டலில் நீங்கள் உட்காந்துட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு சண்டை போட தான் உங்களுக்குலாம் தெரியும். வெளியே வந்து கஷ்டப்பட்டால் தானே வழி வார்த்தை என்னன்னு தெரியும். சரி விடுங்க, என் சோகத்தில் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? பிரியாணியும் வர மாட்டேங்குது, யூடியூப்பில் வீடியோ வர மாட்டேங்குது, வாழ்க்கையில் சந்தோஷம் வர மாட்டேங்குது. ஆனால் துக்கம் கஷ்டம் வேலை ஜாஸ்தி இதெல்லாம் நிறையா வருது. ஆனால் எப்படின்னு தான் தெரில. பிரியாணி வெந்துட்டு இருக்குது, குக்கர் விசில் போட்டு வச்சுருக்கேன். விசில் போட்டது தண்ணி ஊற்றினதெல்லாம் என் கேமராமேன் எடுத்தாரா இல்லைன்னு தெரில. புது கேமராமேன் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா நானே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையே போயிட்டு இருக்குது. இப்போ கூட இருக்கிறவங்க ஒழுங்காக இல்லை. காலையில் வர சொன்னேன், கோவை குற்றாலம் போய் குளிக்கிறதான் பிளானு. ஆனால் சோத்தாக விட்டானுவேன். இந்த வீடியோ பார்த்தா எங்கள் வீட்டில் என்ன சோறாக்க சொன்னாலும் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் இப்படி தாங்க இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு முன்னேற்றமும் இல்லை. விலைவாசி மட்டும் நல்லா முன்னேறி போகுது. பெட்ரோல் வர ஏறுது, தங்கம் விலை ஏறுது. நம்மளோட வேல்யூவும் நம்மளோட சம்பளம் மட்டும் அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஏற மாட்டேங்குது. அதெல்லாம் முயல் மாதிரி சர்ன்னு போகுது. நம்ம சேலரி மட்டும் ஆமை குஞ்சு மாதிரி போகுது. என்ன உலகம்? ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோன்னே தெரியல. பிறக்காமல் வந்திருந்தாலே சந்தோஷமாக வந்திருக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை செவுத்தை ஒட்டி பள்ளி மாதிரி நின்று குழம்பு விட்டாங்க. யூடியூபு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர் வரலாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நான் வீடியோவும் போடுறதில்ல, ஒழுங்கான வீடியோவும் போடுறதில்ல. அதனால் பிரியாணி ஒழுங்காக வந்தால் வயிறு நம்ம திம்போம், போய் தூங்குவோம். நாளைக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு பொழப்ப பார்க்கலாம். ஸோ நீங்களும் என்ன மாதிரிலாம் புலம்ப வேணாம். அன்னைக்கு 3 வேளை சோறு, சின்னதாக ஒரு வேலை, போய் ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க. வேலை வேலை வேலை. வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்காக ஒரு பார்ட்டு தான் வேலை, மீதிலாம் வாழ்க்கை தான் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம லைஃப்பில் வேலை மட்டும்தான் இருக்குது, வாழ்க்கை ஒரு சின்ன பார்ட்டாக தான் இருக்குது. அதெல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. அட்வைஸ் பண்ணுறேன், நானே அப்படி இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு தோன்றதை சொல்கிறேன். முடிஞ்சால் அப்படி இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாம் நல்லா சமைக்கிற ஒரு ஸ்கில் என்கிட்ட இருக்குது. ஒரு ஹோட்டல் போட்டலான்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் சமைக்கிறது வீடியோ பார்த்து எங்கள் அம்மா என் வீட்டில் சோறாக்க விட்டுருன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீட்டில் ஏதோ நீங்கள்லாம் பெரிய சோறாக்குற மாதிரி அவனை அடித்து கொட்டுறோன்னு திட்டுறீங்க. இதெல்லாம் ஒரு வேலை. சோத்தாக்கி போட்டு சீரியல் பார்த்துட்டு தூங்குறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம்? அதுவும் சும்மா இல்லாமல் சீரியல் பார்த்துக்கிட்டு வீட்டில் சண்டையை போட்டுட்டு ஜாலியாக இருக்கீங்க. எங்களை பாருங்கள், ஒரு வேளை சோத்துக்கு நாயா பேய சிங்க அடிக்கிறோம். வாழ்க்கை இப்படியே போயிருமா? அங்காலத்தை இருக்கான், 3 வேளை சோறு இருந்தால் போதும், ஒன்றும் தேவையில்லை. எதுக்கு வாழ்கிறேன்னு அவனுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. யூடியூப் லட்சியவாதி, மக்களுக்காக சேவை செய்கிற எவனாவது பார்த்தானா அவனை அடித்து கொண்டுருவான். அதுவும் கம்பெனியில் எவனாவது பார்த்தானா கூட அடிச்சே கொண்டுருவான். அதனால நீ அமைதியாரு. என் தலை வரான் பாரு. என்னடா சவுண்டு மட்டும்தான் வருது, பிரியாணியில் விசில் வரல. அதுக்கப்புறம் ஜிம்மில் ஜாயின் பண்ணிருக்கேன். நாளையிலேருந்து ஜிம்முக்கு போகணுங்க. ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, அதுக்கு தான் நான் ஜிம்முக்கு போகிறேன். ஜிம்முக்கு போயிட்டு 8 பேக்கெல்லாம் கொண்டாடலான் இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் தலைவரை கூப்பிட்றேன், வர மாட்டேங்கிறான். விசில் ஒன்று வந்துருச்சு. சுரேஷ், நான் ஜிம்முக்கு போகிறேன்னு சொன்னோன்னே விசில் வருது. இன்னும் 2 வரலண்டா, வாடா. அவர் சொல்லிட்டு போயிட்டாரா. ஒரு சோறு 3 விசில் அடித்தா வேக போகுது, போய் உட்காருப்போ. ஒரு பெரிய பிடிங்கி, ஒரு மயிரும் தெரியாது வந்துடுறான். என்ன கரெக்டாக இருக்கும் சொன்னால் கரெக்டாக இருக்குமா? ஒன்றும் சொல்லாமல் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. மன உளைச்சல் இப்படிதான். கூட கரெக்டெல்லாம் பைத்தியம், நானும் ஒரு பைத்தியம். வீடியோ ஏன் இப்போ வரலன்னு தெரியுதா? பைத்தியம் முடிக்குங்க.
ஆஃப் பண்றா பைக்கு. ஏய் டம்மி ஆஃப் பண்ணி இப்படி அடிச்சு விடு. அதுதான் கேட்கணும்னா 3 விசில் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தானே. விசில் எந்திரிச்சு விழுந்துச்சுன்னா 3. ஓ லாங்கா அடிச்சுட்டே இருக்குது. ஒரு 30 செகண்டுக்கு மேல அடிச்சுட்டே இருக்குன்னா ஒண்ணுதான். மக்களே புது அப்டேட் வந்திருக்கு. குக்கர் விசில் வந்து 3 வரணும்னு சொல்லிட்டு போனார். ஆனா எங்க அடுப்பு என்ன எனக்கு தெரிஞ்சு எல்லா குக்கரும் இப்படி இல்லாம பண்ணோம். இல்ல இந்த குக்கர் மட்டும் இப்படி பண்ணுதா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறாங்க. 3 விசில்னு சொன்னாங்க. சரி விசிலுக்காக வெயிட் பண்ணோம். ஒரு விசில் வந்தது. இந்த விசிலோடைய மூடி வந்து அடிக்க ஆரம்பித்தது. ரிட்டர்ன் டவுன் ஆகலை. ஒரு 30 செகண்ட் அடிச்சுட்டே இருந்தது. உடனே சாப்பாடு வந்துருச்சு ஆஃப் பண்ணுங்கிறாங்க. நான் வந்து ஒரு விசில் தான் வந்திருக்கு, இன்னும் 2 வரணுங்கிறேன். இல்லை ஓகே தான், விசில் வந்துட்டு இறங்கினா தான் 3 விசில் வரணுமா. ஸோ விசில் அப் பண்ணதுக்கப்புறம் அதே ஸ்டாண்டர்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரே விசில் ஆஃப் பண்ணிக்கலாமா. இதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது உண்மையாக போய் எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இல்லை நாங்களாம் ஒரு செஃப்ங்கிறதுனால உங்களுக்கு டிப்ஸு தரேன். நோட் பண்ணி பேனா பேப்பர் எடுத்து நோட் பண்ணுங்கள் எல்லாம். ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஃபீல் பண்ணிங்க. ஒரு 5 நிமிஷம் இப்போ தம் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தலைவர் போய் தம் அடிக்க போயிட்டாரு. ஸோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரியாணி எப்படின்னு நான் சாப்பிட்டு பார்த்துக்க சொல்கிறேன். ஸோ இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். ஒயிட்டாக இருக்குது பிரியாணி. ரெட்டாக யாருன்னு தெரில. சரி ஓகே, பிரியாணியை கிளறுவோம். பிரியாணி வந்துருச்சு போல். வாசனை நல்லாயிருக்கு. அவுட்ஸ்டாண்டிங்காக ஒரு பிரியாணி வந்திருக்கு. இருங்க, லைட்டாக அந்த தட்டில் வேணும் டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். சும்மா லைட்டாக வைங்க. ஓகே. சீரியஸாக இது உண்மையாலுமே பிரியாணி தாங்க. தயிர் பச்சடி வெங்காயம் அறுத்து வச்சா காரம் நல்லா தூக்கலாக இருக்குது. சரியான கொஞ்சம் காரம் அதிகம். மற்றபடி அவுட்ஸ்டாண்டிங் உண்மையாலுமே நல்லாயிருக்கு. நான் செஞ்சதுனால பில்டப்லாம் இல்லை, சத்தியமாக நல்லாயிருக்கு. இதனால தான் தயிர் பச்சடி. ஏன்னா காரம் அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் ரெடி பண்ணோம். ஃபோன் வந்துட்டானா? ஸோ என்னதுரா தயிர் காரம் லைட்டாக அதிகமாக இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. காரத்துக்கு தயிர் பச்சிட்டு இருந்தால் தயிர் சாப்பிட்டா காரம் கிடக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஒரு புடி எல்லாரும் வர வேணாம், பிரியாணி கொஞ்சம் தான் இருக்குது. 3 டம்ளர் அரிசி தான், 3 பேர் தான். வெறித்தனமாக தட்டுறோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிக்கும்போது எல்லாத்துக்கும் பிரியாணி சொந்த செலவில் போட போகிறேன். 1 மில்லியன் நீ அடிப்பியாடா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குலாம் வரும். என்னால் முடியாதுன்னா வேறு எவனாலையும் முடியாது, எந்த கொம்பனாலையும் முடியாது. அடிக்கிறோம். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய். நாங்கள் போய் சாப்பிட்றோம். சாப்பிட்றதெல்லாம் வீடியோ போட்டு எல்லாம் கண்ணு வச்சுருவாங்க. ஆல்ரெடி போன டைம் சாப்பிட்றது வீடியோ போட்டு காய்ச்சலுங்க, 1 வாரம் காய்ச்சலுங்க. ஸோ அதனால் சாப்பிட்ற வீடியோ உங்களுக்கு வேணாம். டேஸ்ட் அருமையாக இருக்குது, உண்மையாலுமே நல்லாயிருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய். வெல்கம் டு டிஆர் ராம் வ்ளாக்ஸ். ஸோ இது சொல்லியே ரொம்ப நாள் ஆகுது. உண்மையாலுமே உங்கள் மேலே ஒரு அன்போடு தான் இருக்கேன். ஸோ நம்ம இன்னும் நல்ல வீடியோ போடணும், நிறைய பண்ணணும். எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது. ஓகே, நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஓகே பாய் பாய், சி யூ, டாட்டா பாய். கட் பண்ணுறேன் போகணும்.